நான் இப்ப பேசுறது ஏதோ அவர் மேல ஒரு வெறுப்போ அவர் மேல பகையோ இல்லை. நான் மக்களுக்காக மக்கள்ல பொறுத்த சில கேள்விகள் மட்டும் தான் கேட்கிறேன். நீங்க இதுக்கு மேல நடிச்சு ஆஸ்கர் வாங்க சந்தோஷப்படுறது நான் தான். நீங்க நடிச்சிட்டு இருந்தா தொண்டைக்குள்ள விரலை விட்டு விஜயிப்போம். நாடை எப்படி கொடுக்கறது? என் டிரைவரோட பையனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறேன், என் கூட நடிச்ச நடிகருக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறீங்களே, கேட்க மாட்டீங்களா? எங்க பிரச்சனைகள் தெரியுமா? முந்தானேத்து அந்த மன்னர் ஒரு சட்டம் எடுத்து வர பார்த்தாரு, இந்த தொகுதி மறுவரையல் சட்டம். அதுக்கான சரியான பதில் திராவிட மாடல் தமிழ்நாடு. இரண்டாவது மாடல் இருக்கு, அது ஐயா சொல்லுங்க, அந்த அடிமை மாடல். யாருப்பா பிஜேபி? இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா கட்சி? இல்ல. பிஜேபியோட நம்ம யோசிக்க வேண்டியது இந்த அடிமை மாடல்ல தமிழ்நாட்டோட தன்மானத்தை, நம்ம சுயமரியாதையை மோடி காலில் போய் வச்ச இந்த அடிமை மாடலை பத்தி நம்ம பேசணும். எப்படி உள்ள வர போறீங்க? ஏன்னா பிஜேபி என்றது ஒரு பாம்பு தான் நான் சொன்னேன். மதியவாதம், இந்துக்கள் மேல அன்பு அதிகம் காட்டுறது, அவங்களுக்கு இந்துக்கள் மேல அன்பு இல்ல, அதிகாரம் வேணும், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பார்த்தோம், பழனி வந்தாங்க. பழனி அவங்களுடைய முப்பாட்டம், அறிவு இருக்கு. பழனி தமிழ்நாட்டு கடவுள், அதுக்கு வரலாறு தெரியணும், விஷயங்கள் தெரியணும், இல்ல அதை வச்சு அரசியல் பண்ணலாம். திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ரெண்டு சமுதாயம் நிம்மதியா இருக்கு, ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு. உள்ள ஏன் வர நீ? மதுரையை இன்னொரு மணிப்பூர் ஆக்க வர்ற. இதை நான் பயப்படுறேன். அவங்க என்ன செய்ய வர்றாங்க? டபுள் இன்ஜின் சர்க்காரம் அதிமுக, இந்த கூட்டணியும் அவரும். அதை டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்ல, டப்பா சர்க்கார் ஆக போகுது. ஏனென்றால் இன்ஜின் டிரைவர் டெல்லியில இருப்பான், இந்த எல்லா டப்பாக்களுக்கு சத்தம் போட்டுக்கிறாரு. இது நம்மளுடைய தன்மானத்துக்கோ தமிழ்நாட்டுக்காக நிக்குமா நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவன் வெளியே இருக்கிற பாம்பு ஓகே, அவனுக்கு நம்ம நாட விற்கிற ஒரு அணி இருக்குல்ல, அந்த அணிக்கு நம்ம ஓட்டு போட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? எனக்கு ஒரு பாம்பு தவளை கதை சொன்னேன். ஒரு மாநிலம், ஒரு குளம்னா, ஒரு கிணறுன்னா அதுல இருக்கிற தவளைகள் வாங்க தமிழ்நாட்டுல. அதுல வர நான் தான் தலைவன் ஆகணும் ஒருத்தன் கேட்கலாம். அப்படி எல்லாம் ஆக முடியாது. ஏன்னா நீ கொஞ்சம் தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பத்தி என்ன யோசிக்கிற? எங்களை அட வைக்க மாட்டியா? எங்களுக்கு பெருமை சேர்த்து அதெல்லாம் முடியாது, நான் வரேங்கிறான். முடியாதுன்னா அவன் வெளியில போறான். எங்க போறான்? ஒரே ஒரு ஓட்டை இருக்கு வெளியில போறதுக்கு. அந்த ஓட்டை தவளைகள் பாதுகாப்புக்காக, நம்ம மாநில உரிமையை யாரும் தடுக்க கூடாதுக்காக, நமக்கு மட்டும் தெரிஞ்ச வழிக்கு வெளியே போறதுக்கு வர்றதுக்கு. அது வழியா போய் வெளியில பீஸா பாஜாப்பாங்கிற ஒரு பாம்பை பார்த்து, உன்னை சாப்பிட போன வேணானே, நம்ம ஊர்ல நிறைய சாப்பாடு இருக்கு, நான் உள்ள வர முடியாது, நான் கூட்டு போறேன், வாங்கினேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவுமோ சாப்பிட்டு என்ன அந்த தலைவர் ஆகிடுங்க. அந்த பாம்போட உள்ள வந்தா திராவிட மாடல் கேட்குது, நமக்குள்ள பேச வேண்டியது இன்னொரு ஏண்டா கூட்டு வந்தேன், என்னால முடியாது, நீ என்ன வளர விட மாட்டேன். இல்லையா, உங்களுக்கு தகுதி இருந்தா வளர மாட்டான் மக்கள். அதெல்லாம் இல்லை, நான் இப்படிதான் வருவேன் அப்படின்னு வந்து இங்க இருக்கிற வேலை பார்க்கறவங்கள அவன் மேல இடி கேஸ் போடு. இவனை சாப்பிட பாம்பு நாள் தவளையை சாப்பிட பிறகு இவனுக்கு தெரியாது போனா பாம்பு போகாது, அதை எல்லா தவளையும் சாப்பிட்டு இவனையும் சாப்பிட்டு இங்கதான். இந்த அடிமை மாடல் நமக்கு வேணுமா? மூணாவது மாடல் சினிமா மாடல். நானும் ஒரு நடிகர் தான், எதையும் சொல்லாம கூப்பிடுறீங்க, எனக்கும் வில்லனாவே பேர் கொடுத்துருக்கீங்க, ஆனா அதை நான் ஓட்டுக்கு பயன்படுத்த மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அது நீங்க
நடிப்பு, ஒரு பொழுதுபோக்கான ஒரு வினோதம் நாம் கொடுத்ததுனாலதான். ஆனா அரசியல் வரணும்னா மக்களை பத்தி தெரியணும், விஷயம் தெரியணும். அப்படி எதுவுமே தெரியாம அந்த செலவாக்க வச்சு விஜய் அவர்கள் வராது. வரணும் வரணும் நான் சொல்லல. நான் இப்ப பேசுறது ஏதோ அவர் மேல ஒரு வெறுப்போ அவர் மேல பகையோ இல்லை. நான் மக்களுக்காக மக்கள்ல போடுறதுல சில கேள்விகள் மட்டும் காண்பிக்கிறேன். அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. எனக்கு யாரு எங்களை ஆழ்றாங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பாதுகாப்பா யாரு வைப்பாங்கிறது மிக முக்கியம். நீங்க இன்னைக்கு சினிமாவுக்கு வரும்போது நல்ல டான்ஸ் ஆடுறீங்க 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் டான்ஸுக்கு எவ்வளவு வருஷம் பயிற்சி பண்ணிருக்கீங்க? சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டான்ஸ் கத்துக்கிறீங்க, சண்டை கத்துக்கிறீங்க, நடிக்க கத்துக்கிறீங்க. முதல் 2 படத்துல இருக்கிற விஜய்க்கும் இப்ப இருக்கிற விஜய் கிடையாதுல்ல. அந்த அளவுக்கு செலவாகும் பேரு அன்பு சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க இதுக்கு மேல நடிச்சு ஆஸ்கர் வாங்க சந்தோஷப்படுறது நான் தான். நீங்க நடிச்சிட்டு இருந்தா தொண்டைக்குள்ள விரலை விட்டு விஜய் அடிப்போம். நாடை எப்படி கொடுக்கிறது? ஒரு நாடை எப்படி கொடுக்கிறது? நான் உங்க கையில ஒரு நாடு கொடுக்கிறதுக்கு என்ன தகுதியை நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க? இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துல எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வச்சதுன்னு சொல்றீங்க. அது ஒரு பேச்ச ஸ்டேட்மெண்டா இருக்கு. விட்டுட்டு எதுக்காக வந்திருக்கீங்க? காந்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருன்னா நான் நம்புறேன். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இன்றைய வரைக்கும் அவர் எதுக்கு விட்டுட்டு வந்தார்? இப்படி எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் விட்டு கீழே இறங்கி அடிபட்டு மக்களுக்காக பேசி பேசி நம்பிக்கையை வாங்கி அப்பேற்பட்டு எல்லா விட்டு வந்த தலைவர்களால்தான் இந்த நாடு வளர்ந்திருக்கு. அதுக்கு நீங்க ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியா எப்படி இருப்பீங்க? என்ன பண்றீங்க? உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அவங்களுக்கு என்ன தெரியுமோ? இந்த தொகுதி தெரியுமா? எப்படிங்க? என் டிரைவரோட பையனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறேன், என் கூட நடிச்ச நடிகருக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறீங்க. கேட்க மாட்டீங்களா? எங்க பிரச்சனைகள் தெரியுமா? இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறதுக்கான தகுதி எனக்கு எப்ப வந்திருக்கு? 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன் அரசியல். 10 வருஷமா மக்களுக்காக மக்களுக்கோட மக்களாக நின்று பேசி பேசி புது புது புரிதலை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு தேடல் உங்களுக்கு வேண்டாமா? கொடுத்துட வேண்டியதான. வந்த உடனே நான் சிஎம் எனக்கு பவர் கொடுத்துட்டு எப்படிங்க கொடுக்குறது? அதெல்லாம் லாட்டரி சீட்டா கொடுத்துட்டு போடுறது. பொறுப்பு வேண்டாம், ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டாம். உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா அது உங்களுடைய நடிப்புக்கு. நான் கேட்கிற கேள்விகள் அவளை ரசிகர்கள் காதுல விடாம இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்றது? ஒரு பொறுப்புள்ள மக்களுக்காக நான் பேச வேண்டாமா? மக்கள் கேட்கிற கேள்வியை நான் கேட்க மாட்டேனா? அதுக்கு நீங்க வெறுக்கிறீங்களா? என்ன